வணக்கம். அமிர்தபாண்டியன் ஜனநாயக மக்கள் மன்றத்தின் சார்பாக இப்போ ஒரு நியூஸ் ஒன்று பார்த்தோம். கிட்டத்தட்ட தஞ்சாவூர், ஒரத்தநாடு, தமிழகம் எங்கும் லஞ்ச ஒழிப்புத்துறை எல்லா அரசு அலுவலகங்கள்லையும் ரைடு அப்படின்னு ஒரு நல்ல விஷயம்தான். ஆனால் இதுவே முழு தீர்வை தந்துவிடும் அப்படின்னு ஒருவேளை நம்பினா அது தவறு. என்ன நடக்கலாம்? என்னன்னா, இப்போ ஒரு மனிதனோட நடைமுறை, அவனுடைய பழக்க வழக்கம், அவனுடைய சைக்காலஜி இதெல்லாம் சம்பந்தப்படும். இது வரைக்கும் தேவையின் அடிப்படையிலையா அல்லது நிர்பந்தத்தின் அடிப்படையிலையா? தேவையின் அடிப்படைங்கிறது அவருக்கு குடும்பத்துக்கு தேவையானது, ஆசைப்படுறது, அதிகமாக ஆசைப்படுறது. நிர்பந்தம் அப்படிங்கிறது டிரான்ஸ்ஃபர்லேருந்து வேலை போடுற வரைக்கும் காசை வாங்கிட்டு நீங்கள் போட்டீங்கன்னா, ஒரு நிர்வாகம் போட்டுச்சுன்னா, நீங்கள் இல்லை, நிர்வாகம் போட்டுச்சுன்னா, அப்போ அதை சம்பாதிக்கிறதுக்கான முயற்சி எடுப்பாங்க. அந்த சம்பாத்தியம் அதோட நின்று போயிடாது. கூடுதலாக சம்பாதிக்கிற ஆசை ஒரு வழி கிடைச்சி போச்சுன்னா, அந்த வழி அது சுலபமான வழிகையில் அதை தேடி போகிறது இயல்பாகவே அது போகும். அதனால இவங்க எந்த சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டாங்க அல்லது எந்த சூழ்நிலைக்கு அவங்க போனாங்க அப்படிங்கிறது ஒரு புறம். அதை உடனடியாக மாற்றிட முடியுமா அப்படிங்கிறது தான் இப்போ உள்ள கேள்வியே. உதாரணத்திற்கு, ஒரு நாளைக்கு 10,000 20,000 வீட்டுக்கு கொண்டு போன ஒரு ஆஃபீஸரை நீங்கள் திடீர்னு லஞ்சம் வாங்கக்கூடாது அப்படின்னு ஒரு நிர்பந்தத்துக்கு கொண்டுகிட்டு வரும்போது அவங்களோட செயல்பாடு எப்படி இருக்கும் அப்படிங்கிறது தான் இதில் பார்க்க வேண்டிய விஷயம். என்ன பண்ணுவாங்க? ஒரு வழி சரியில்லைன்னா மாற்று வழியை தேடுவாங்க. அந்த மாற்று வழியை நீங்கள் தேடி கண்டுபிடிச்சி அப்புறம் அதை மடையடைக்கிறதுக்கான வேலையே பார்த்துக்கிட்டு இருக்கணும். சரி, இது வேற என்னதான் பண்ண முடியும்? இது ஒரு சாமானியனா நாங்கள் பார்த்து சொல்ற ஒரு விஷயம் என்னன்னா, இவங்க எல்லாருமே ஒரு விதமான பணியை செய்வதற்காக பணியமர்த்தப்பட்டிருக்கிறாங்க. அந்த பணியை இந்த காலத்துக்குள்ள பண்ணணும், இப்படியெல்லாம் பண்ணணும், இது செய்யலைன்னா என்ன நடவடிக்கை, இந்த மாதிரியான ஒரு வரையறை அவங்க செய்கிற வேலைக்குள்ள ஒரு கட்டுப்பாடை கொண்டுகிட்டு வந்துட்டீங்கன்னா, இவங்களுக்கு அந்த கூடுதலா யாரையும் நிர்பந்திக்கணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு சூழ்நிலை வராது. இன்னொன்று, இப்போ நீங்க லஞ்சம் வேண்டாம் வாங்க வேண்டாம்னு சொல்றீங்க, ஒரு மிக சிறந்த முன் உதாரணம். ஆனா அவங்க வாங்காம இருக்கும்போது திரும்ப அந்த வேலையை உரிய நேரத்தில் வேகமாக செஞ்சு கொடுப்பாங்கிறது என்ன உத்தரவாதம்? ஏன்னா ஏற்கனவே அவங்க அனுபவிச்சவங்க. அந்த அனுபவிச்சது இல்லாமல் போகுதுங்கிற ஒரு சின்ன வருத்தம் இருக்கும். அந்த வருத்தம் அந்த வேலை மேலே போய் நிற்கும். இது திரும்ப திரும்ப எங்கன்னா மக்கள் மீது தான் இந்த விஷயங்கள் அத்தனையுமே திரும்ப திணிக்கப்படும். இன்னும் வேடிக்கையாக பார்க்கணுமா இருந்தா, ஒரு வேலை செஞ்சு கொடுக்காம இருக்கிறாரு, ஆனால் லஞ்சமும் வாங்க மாட்டேங்கிறாரு அப்படின்னா மக்களே அதுக்கு வேற மாற்று வழியை சொல்லி கொடுத்துருவாங்க. ஏன்னா அவங்களுக்கு வேலை நடக்கணும். அதாவது ஒரு வேலை நடக்கணுங்கிறது தான் மக்களுடைய தேவையும், அத்தியாவசிய தேவையும் அல்லது தேவையும் எதிர்பார்க்கும். அந்த வேலை நடக்கலை அப்படின்னா அதுக்கு என்ன மாற்று வழின்னு யோசிப்பாங்க. அப்படியெல்லாம் இவங்க டிலே பண்ணி அந்த வேலை செஞ்சு கொடுக்காம இழுத்து அடிச்சு அப்புறம் எப்போ ஏதாவது வாங்கிட்டாவது செஞ்சு கொடுங்கடாங்கிற அளவுக்கு போனது தான் இப்போ இந்த நிலைமைக்கு வந்திருக்குது. அது மறுபடியும் மக்களே அதை என்கரேஜ் பண்ணுற மாதிரி ஒரு சூழ்நிலை வந்துடும். அதனால நிர்வாகத்தை சரி பண்ணி இந்தந்த வேலைகள் இந்தந்த காலக்கெடுக்குள்ள செய்யப்படணும். அப்படி இல்லைன்னா திரும்பி அனுப்பப்படணும். அதுக்கான ஏதாவது தேவைன்னா டாக்குமெண்ட் எதுவும் அடிஷனலாக தேவைன்னா கேட்டு இத்தனை நாளைக்குள்ள வாங்கணும். இந்த மாதிரியான ஒரு நிர்வாக சீர்திருத்த விஷயங்களை பார்க்காம வெறும் லஞ்ச ஒழிப்புத்துறை ரைடு மட்டுமே ஒரு முழு விஷயத்தை செஞ்சு முடிச்சிடாது அப்படிங்கிறது சாமானிய மக்களின் கருத்து. மக்கள் மன்றத்தின் சார்பாக வணக்கம், நன்றி.